ரட்சிப்பை கொடுத்ததுனால என்ன நடக்குது? விசுவாசத்துக்கு முன்னாடி மனம் திரும்புதல், மனம் திரும்பிக்கு அப்புறம் தான் விசுவாசம். மனம் திரும்புதல் 4வதா கொடுக்கிறாரு. விசுவாசத்துக்கு அப்புறம் 5வதா, விசுவாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? போன வாரம் பார்த்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். விசுவாசத்துக்கு அப்புறம் நீதிமான ஆக்குறார். ஒரு பாவியை கடவுள் குற்றம் இல்லாம நீதிமான் டிக்ளேர் பண்றார். ஒரு நீதிமான ஆக்கிய மனிதனை தான் போன வாரம் என்ன செய்யறார்? போன வாரம் பார்த்தோம், பிள்ளையாக தத்தெடுக்கிறார். மகவேற்பு நம்ம பார்த்தோம். மகனாக மகளாக நம்மை கடவுள் தத்தெடுக்கிறார். இன்றைக்கு நாம் 8வதா பார்க்கிறது பரிசுத்தம் ஆக்குகிறார். பரிசுத்தமாக்கப்படுதல். கடவுள் வெறுமனே ரட்சிப்பை கொடுத்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ வைக்கல. கடவுள் பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்து புதிய இருதயத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாக்கி நீதிமான ஆக்கினது மாத்திரம் இல்லாம தாம் தெரிந்தெடுத்த பிள்ளைகளை கடவுள் பரிசுத்தமாக, அந்த பரிசுத்தம் ஆகுதல்ல என்ன நடக்குது, என்ன நன்மை, அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோன்ற காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஆதாரமாக 1 பேதுரு 1 15-16, 1 பேதுரு 1 15-16 வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்குதான் அழைத்தார். அடிமை தளத்துல இந்த ஜனங்களை அழைத்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஆராதனையை கொடுத்து சொல்றாரு, நான் பரிசுத்த, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தமா வாழ்றதை பார்த்து புறஜாதி மக்கள் அந்த கடவுளை தேடி ஓடி வரணும். அந்த ஜனங்களுடைய நடக்கையில காணப்படக்கூடிய, ஆராதனையில காணப்படக்கூடிய, குடும்ப உறவுல காணப்படக்கூடிய பரிசுத்தம் முழு உலகத்தையும் பாதிக்கணும். அதுக்குதான் கடவுள் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு பரிசுத்த கூட்டமா அழைச்சார். அந்த ஜனங்கள் அதை சரியா கடைபிடிக்காம அந்த ஜனங்கள் கடவுளுக்கு துரோகம்னால கடவுள் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அழைத்து அவர்களை பரிசுத்தராக மாற்றுகிறார். அந்த பிரமாணம் மாறவே இல்லை. அதான் பேதுரு இந்த நிருபத்தை கடைசியாக எழுதும் போது அவர் தெளிவா சொல்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். வாழ்க்கை நடக்கப்படக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்ககிட்ட பிரதானமா பரிசுத்தம் காணப்படும். ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப அழகு பரிசுத்தம் தான். பரிசுத்தத்துல இருக்கக்கூடிய அழகு இந்த உலகத்துல வேற எதுலையும் இல்லை. இந்த உலகம் வெளிப்புற அழகையும் பிரம்மாண்டமான அழகையும் குறித்து ஆச்சரியப்படும். வேதம் கடவுளுடைய குணாதிசயங்களே நீங்கள் நானும் நெருங்க முடியாத ஒரு குணாதிசயம், நீங்கள் நானும் பிரமிச்சு போற ஒரு குணாதிசயம் பரிசுத்தம் தான். யாரெல்லாம் கடவுளுடைய பரிசுத்தத்தை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் கடவுளுடைய பாதத்தில் விழுந்து அந்த பரிசுத்துக்கு முன்பாக தங்களுடைய கண்களை மூடினாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுதான் வேதம் பல இடங்களை சொல்லுது. அதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடமையாக அவர் இங்கே சொல்றாரு. இப்போ பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12-13 வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12-13 வசனம். ரெண்டாவது அதிகாரம் 12-13. உண்டாக்குறவராய் இருக்கிறான்னு சொல்றாருங்களா. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்க. உங்களுடைய ரட்சிப்பு இன்னும் முழுமை பெறல. உங்களுடைய ரட்சிப்பு எப்ப முழுமை பெறுகிறதுனா நீங்க மரித்து இயேசுவோடு இணையும் பொழுது அல்லது இயேசு வரும் பொழுது ரட்சிப்பு நிறைவு பெறுகிறது. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்களையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு இயல்பா பரிசுத்த விருப்பம் இருக்காது. பரிசுத்தத்தை நேசிக்க மாட்டான், செயல்படுத்த மாட்டான். ஆவியானவர் மனிதனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து அவனுக்குள்ள பரிசுத்தமா வாழ்கின்ற விருப்பத்தையும் செய்களையும் அவர் கொடுக்கிறார். எந்த மனிதனாலையும் தீய பழக்கங்கள்ல இருந்து பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற முடியாது. கடவுள் அவனுக்குள்ளாக அந்த விருப்பத்தை கொடுக்கணும். ஆவியானவர் அவனுக்குள்ளாக செயல்பட்டு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கணும் அப்படின்றதான் அவர் சொல்றார்.
ரோமர் 6வது அதிகாரம் 12-13 வசனம் வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 12-13 வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்ப பாருங்க, ஒரு யுத்தத்தோட அவர் ஒப்பிட்டு சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. 11 சொல்றாரு, நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீ பாவத்துக்கு செத்துட்ட, நீ கிறிஸ்துவுக்கென்று நீதிக்கென்று பிழைத்திருக்கிற. நீ பாவத்துக்கு மறிச்சனால உன் இருதயத்துல பாவம் ஒருபொழுதும் ஆளுகை செய்ய முடியாது அப்படின்ற. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது பாவம் இல்லாம போல, பாவம் இருக்குது. ஆனா அந்த பாவம் அவனை ஆட்கொள்ளாம, பாவம் அவனை ஆளுகை செய்யாம, ஆவியானவர் ஒரு விசுவாசிக்கு பாவத்தை ஆளக்கூடிய பலனை கொடுக்கிறார். ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி பாவம் நம்மளை ஆளும். பாவத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் செய்வோம். ஆனால் விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்க ஆவியானவர் பாவம் செய்ய விடாம நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருப்பார். இப்போ தெருநாய்க்கும் வீட்டு நாய்க்கும் உள்ள வித்தியாசம் தான். தெருநாயை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க, அது பாட்டுக்கு எல்லா குப்பையிலையும் போகும், எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் படுத்துக்கும். ஆனால் வீட்டு நாய், அந்த நாய்க்கு இருக்க சுபாவம் தான் எதுக்கு இருக்கு. வீட்டு நாய்க்கும் குப்பையில் போய் வளரணும்னு ஆசை இருக்கும், வீட்டு நாய்க்கும் சகதியில் போறணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறோம். போகாத, நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ எனக்கு கீழே இருக்கிற, நான் தான் உன் மாஸ்டர், நான் சொல்றதை கேளு, ஒழுக்கமாறு. நம்ம நாயை டிசிப்ளின் பண்ணுறோம். நாயுடைய சுபாவம் மாறலை, ஆனால் நாயை நம்முடைய ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நம்ம கொண்டு வருகிறோம். அந்த அதிகாரம் மாறுது. சுயமா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகத்துக்கும் எஜமானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தான் ஆண்டவர் இந்த பரிசுத்தமாகுதல அவர் அதான் சொல்றாரு. நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்தை ஆள விடாதுன்ற. பாவம் வந்து இப்போ உனக்கு செத்து போன பாம்பு மாதிரி, அது உன்னை அழிக்காது, ஆனா உன்னை பயமுறுத்தும். திறந்து விடப்பட்ட சிங்கம் நம்மளை அழிச்சிடும், நம்ம மேற்கொள்ள முடியாது. நான் சங்கிலியில கட்டப்பட்ட சிங்கம் அது கத்தும், சத்தம் போடும், ஆனா நம்மளை அழிக்காது. அப்படிதான் இப்போ பாவம் நமக்குள்ள இருக்கு. பாவம் நம்மளை எச்சரிக்கும், பயப்படுத்தும், சோதனைக்குள்ளாக தள்ளும், விளத்தள்ளும். ஆனா ஒரு பொழுதும் பாவம் ஒரு விசுவாசியை ஆளவே முடியாது. ஆவியானவர் இருக்கிறனால அவர் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்குறார். அதனாலதான் பவுல் 13 சொல்றாரு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல். இதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல உள்ள எல்லா அவயம், நம்முடைய விருப்பம் சிந்த எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பாவம் நம்முடைய சரீரத்தை எல்லாத்தையும் பாதிச்சுச்சு. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ உன் சரீரம், உன் விருப்பம், உன் ஆசை எல்லாத்தையும் கடவுளுக்கு பிரியமான காரியத்துக்கு நீ ஒப்புக்கொடு. உன் கண்ணு இப்போ நினைச்சதை பார்க்க விடாத, உன் காதை நினைச்சதை கேட்க விடாத, உன் கால் நினைச்ச இடத்துல உட்கார விடாத. உன் உடம்பு, உன் ஆத்மாவை ஆண்டு உன் பாவம் உன்னை மேற்கொண்டது. இப்போ நீ உள்ளான இருக்கிற ஆவியானவருடைய பலத்தோடு உன் சரீரத்தினுடைய எல்லா அவயத்தையும் ஆட்கொள்ள முடியும். உன்னால பாவம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியும், பாவத்தை உன்னை மேற்கொள்ள முடியும், கட்டுப்படுத்த முடியுன்றதை அவர் எச்சரிக்கிறார். அதாவது பரிசுத்தமாகுதல்னா பாவத்துக்கு எதிராக சண்டை போடுறதான். ஒரு விசுவாசி அவன் ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தினந்தோறும் பாவத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் எபேசியர்ல சொல்லும் பொழுது நீங்க யுத்த ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கன்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிங்க. 11 15 17 வரைக்கும் வாசிங்க.
பார்த்தீங்களா? இது கரெக்டாக ஒரு 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 போருக்கு ஒரு வீரன் என்ன ஆயுதமெல்லாம் எடுத்து தயாராவானோ அதோட ஒப்பிட்டு சொல்றார். நீ பிசாசை எதிர்த்து நிற்கிறதற்கு கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்க. ஏன்னா உனக்கு பிரச்சனை மாம்சத்தோட ரத்தத்தோடு மாத்திரமில்ல, அந்தகார லோகாதிபதிகள்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரிகளோட, வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத சேனைகளோட, தீங்கு நாளில் நீ அதை எதிர்க்கிறதற்கு எல்லாத்தையும் செய்தி முடித்து திராணி நிற்கிறதற்கு கடவுள் உனக்கு நிறைய ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். கடவுள் உனக்கு யுத்த வீரனா கருதி உனக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்கார். அதில் முதல் ஆயுதம் சத்தியம் என்னும் கச்சை. மானத்தை காப்பாற்றுறதுக்கு போற ஆட மாதிரி சத்தியத்தை கட்சியை உடுத்திக்க அப்படின்றாரு. நீதி என்னும் மார்க் அவசம். எதிரி அம்புகளை விடும் பொழுது உன்னுடைய இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு கடவுளுடைய நீதியை மார்க்கவசமா தரிச்சுக்க அப்படின்றார். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம், சுவிசேஷ ஆயத்தம் என்கிற பாதரட்ச, சுவிசேஷத்துக்குரிய அந்த பாதரட்சைகளை தரித்துக்கின்றார். பொல்லாங்கனியையும் அக்கினி அஸ்திரங்கள்லாம் பிசாசு செய்யக்கூடிய எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்க, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தரிச்சுக்க, தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தை. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் இப்படிதான் போராடணும். அவன் ஒரு ஆவிக்குரிய போர் வீரனா இந்த உலகத்துல போராடுறான். இப்போ நம்மளை கொண்டு போய் பாகிஸ்தான் பார்டர்ல விட்டுட்டா நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய அடையாளம் இந்தியா, இந்திய நாடு, இந்திய குடிமகன். இப்போ நான் பாகிஸ்தான் எல்லையிலேருந்து ஒரு போர் சேவகனா நான் போறேன்னு சொன்னா எல்லா ஆயுதங்களையும் நான் தரித்து கொண்டு போகணும். என்னை சுற்றி எல்லா பக்கமும் இராணுவங்கள் என்னை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நான் என்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி எல்லாரையும் தாக்கணும். இராணுவ ஸ்தலத்தில் போய் தூங்கக்கூடாது. இராணுவ ஸ்தலத்தில் போய் பொழுதுபோக்கு படுத்த முடியாது. இராணுவ ஸ்தலத்தில் கண் விழிப்பாக இருந்தால் தான் எதிரிகளை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் எதிரியை தாக்கணும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா எதிரி உங்களை தாக்கிடும். இல்லை, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கு. அனுதினமும் பிசாசு உங்களோட யுத்தத்தோடு வர்றான். மாம்சம் உங்களோட யுத்தத்தோடு வருது. உலகம் உங்களோட யுத்தத்தோடு வருகிறது. உங்களை கவிழ்த்து போடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் செயல்படுது. இதில் நீங்கள் வெற்றி ஜெயிக்கணும்னா தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தணுன்றதை அவர் சொல்றாருங்களா. இப்போ பரிசுத்தமாகுதல் ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய போராட்டம். அது பாவத்தை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடிய போராட்டம். இப்போ இந்த பரிசுத்தம், நான் பரிசுத்தமாக ஆயிட்டேனா, ஆயிட்டுருக்கேனா, ஆக போகிறேனா, இதெல்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ அதில் முதல்ல 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆயிட்டோன்னுதா, ஆயிட்டு இருக்கிறோன்னு சொல்லுதா, ஆக போறோம்னு சொல்லுதா? பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பரிசுத்தமா ஆயிட்டீங்களா? நம்மளை பார்த்தா பரிசுத்தம் ஆன மாதிரி இருக்குதா? அப்ப நீங்க பரிசுத்தம் நீங்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து நம்மை அவரது ரத்தத்தினால பாவத்துக்கான எல்லா காரியங்களிலிருந்து கழுவிட்டார். பாவத்துக்கு நமக்கு எந்த தொடர்பு இல்லாதபடி அவர் செஞ்சு முடிச்சுட்டார். அந்த வகையில நாம் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனி குற்றமோ தண்டனையோ எதுவுமே நமக்கு கிடையாது, ஆக்கினை கிடையாது. நமக்கு சுத்த இருதயத்தையும் புதிய ஆவியும் கொடுத்தனால அவருக்குள்ளாக கடவுள் நம்மளை பரிசுத்தவான்களா ஆக்கி இருக்கிறார். ஆனால் ரியாலிட்டிக்கா நம்ம கம்ப்ளீட்டா மாறல சரிங்களா. இப்போ ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சதா பைபிள் சொல்லுது. இப்ப கொலோசியர் 1:2 வாசிங்க. கொலோசியர் 1:2. இப்ப இங்க பரிசுத்த குறிச்சு என்ன சொல்லுது? பரிசுத்தம் ஆயிட்டோன்னு சொல்லுதா, ஆயிட்டுக்கிறோன்னு சொல்லுதா, ஆக போறோம்னு சொல்லுதா? இருக்கிறீங்க, பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமா இருக்கிற அப்பனா கண்டினியூவா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க விசுவாசியா இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க பரிசுத்தவான்களா இருந்துட்டு இருக்கீங்க. முதல் நடந்து முடிஞ்சுன்னாரு, ஆயிட்டீங்கன்னாரு, இப்ப நீங்க ஆயிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்றார்.
ரோமர் 1:2 ரோமர் 1:2. ரோமபுரியில் உள்ள தேவ பிள்ளைகளில் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுவதாவது. இப்ப இங்க என்ன சொல்றாங்க? அப்ப அண்ணன் ஆகல, சரிங்களா? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இப்ப இன்னும் நடக்கல, இன்னும் ஆய் முடியல, இனிமேல் உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஆக்குவாராக சொல்றாரு. இன்னும் முடியல, இனிமேல் உங்களை பரிசுத்தம் பாருங்க. பைபிள் 3 விதமா சொல்லுது. ஒண்ணு ஆயிட்டீங்கன்றது, இன்னொரு பக்கம் ஆயிட்டே இருக்கீங்கன்றது, 3ஆவது பக்கம் நீங்க ஆக போறீங்க அப்படின்னு 3 நிலைகளை சொல்லுது. இப்போ பரிசுத்தம் ஆகுதலை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் பொழுது இந்த 3 காலங்களிலும் நம்மோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா கூட நம்முடைய பரிசுத்தமாகுதல் முடியாது. பரிசுத்தத்துல பூரணமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தேவன் மாத்திரம்தான். தேவன் தான் பூரண பரிசுத்தர், கம்ப்ளீட்டா அவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அதுல வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவதூதர்களும் அதுல வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் பரிசுத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது அடிப்படையில தான் வேதம் இந்த 3 காலங்களை சொல்லுது. சரிங்களா? இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு சிலருக்கா எல்லாருக்குமா? எபேசியர் 2:19 வாசிங்க. எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ரைட். இப்போ இங்க என்ன சொல்லுது? எபேசி சபை மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அந்நியரும் பரதேசலாம் இல்லாம பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். இப்ப யார் இந்த பரிசுத்தவான்கள்? பரலோகத்தில் உள்ள விசுவாசிகள், மற்ற சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா பரிசுத்தவான்கள்னு சொல்லுது. சபையில யாருமே ரட்சிக்கப்பட்டுட்டு நான் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டுட்டு நான் பரிசுத்தவான் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் வேதம் பரிசுத்தவானாதான் சொல்லுது. அவனுக்குள்ளாக பரிசுத்த வித்து இருக்கிறது. அதன் மூலமா அவன் தொடர்ந்து பரிசுத்தமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறான். 1 கொரிந்தியர் 1:2. 1 கொரிந்தியர் 1:2. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதியிருக்கிறதாவது. இப்ப இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட. ரெண்டையுமே சொல்லுது. நீங்க ஏற்கனவே ஆக்கப்பட்டுறீங்க, இனிமேல் ஆக்கப்பட போறீங்க. அப்ப பரிசுத்தமாகுதல் என்பது நடந்து கிறிஸ்துவுக்குள் நடந்து முடிந்து தொடர்ந்து நம்ம கிரியை செய்து எதிர்காலத்துல அது பூரணத்துவத்தை நோக்கி நடைபெறுகிறதுன்றத வேதம் நமக்கு சொல்லுது. ரைட்? இந்த பரிசுத்தமாகுதலை நான் செய்யணுமா, கடவுள் செய்யணுமா? கடவுள் செய்யறாரா, நம்ம செய்யறோமா? 2 கொரிந்தியர் 7:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:11. 2 கொரிந்தியர் 7:11. பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இப்ப இங்க எப்படி பரிசுத்தமாகுதல் நடைபெறுதுன்னு சொல்றாரு. நீங்க கடவுளுக்கு ஏற்ற துக்கம் அடைஞ்சிட்டீங்க. தேவன் உங்களுக்குள்ள ஜாக்கிரதை, நியாயம் சொல்லுதல், வெறுப்பு, பயம், ஆவல், பக்தி வைராக்கியம், கண்டிப்பு, இது எல்லாத்துலயும் உங்களை சுத்தவான்களாக நீங்கள் விளங்க பண்ணினீர்கள்னு சொல்றாரு.
ஒரு புறம் தேவன் உங்களுக்கு நற்கிரியைகளை உண்டாக்குறாரு, மறுபுறம் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்கப்பா, நீங்க இவ்வளவு காரியங்கள்லாம் கவனமா பரிசுத்தமா கண்டிப்பா நீங்க உங்களை சுத்தவான்களா காற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி அந்த சபை மக்களுடைய பொறுப்பை அவர் சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்கே எப்படி பரிசுத்தமாகுதல் ஆகுது சொல்றாரு அவரு, எப்படியா நடைபெறுகிறதுன்னு. ஆவியினால் ஆவியானவர்னால பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், ஆவியான எப்படி பரிசுத்தமாகிறாரு, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால. அவங்க செயல்படுறாங்க, அவங்களுக்கு உள்ளாக ஆவியானவர் செயல்படுறார். ஆவியானவரும் விசுவாசியும் இணைந்து தான் பரிசுத்தமாகுதல் நடைபெறும். வெறுமனே கடவுள், இப்போ நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறேன், ஒரு தவறான போஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அதை ஆவியானவர் அதை பார்க்க விடாம தடை செய்வாரா, இல்லை நான் அதுல இருந்து என் கண்ணை திருப்பணுமா? ஆவியானவர் எனக்கு உணர்த்துவாரு, நான் செய்யணும். ஆவியானவர் வந்து டப்பு டப்புன்னு கிடந்து வெடிச்சு பார்க்காதுன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செய்யலாம். இப்படிதான் எல்லா பாவ சோதனைகளையும், இப்போ நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு டிவி பார்க்குறீங்க, லிமிட்டை தாண்டி ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, ஆவியானவர் பறந்து வந்து உங்களை கொண்டு போய் அங்கே கோர வைக்க மாட்டார். உங்கள் இருதயத்தில் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி நீ தப்பான இடத்துல உட்காந்துருக்கிற, நீ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு உணர்வை கொடுப்பார். உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடுறது தான் நம்ம வேலை. எட்டகுமாரனுக்கு புத்தி தெளிவை தான் கொடுத்தார். உங்க அப்பா வீடு எவ்வளோ அழகான வீடு, நீ என்ன பண்ணிட்டு இடத்துல உட்காந்துருக்கன்னு புத்தியை கொடுத்தார். அவர் வந்து அவன் ஆவியில கொண்டு போய் விடலை, அவன் எந்திரிச்சு நடந்து போய் அவங்க அப்பாவை போய் சந்திக்கணும். அப்படிதான் கடவுள் என்ன செய்யறாருன்னா பரிசுத்தமாகுதலை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். தேவன் நமக்குள்ளாக செயல்படுகிறார், நாம் வெளியில் செயல்படணும். கடவுள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சத்திய வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம பரிசுத்தமாகுதோடு இணைந்து சண்டை போடணும். ரோமர் 6:6 வாசிங்க. ரோமர் 6:6. சரிங்களா? அப்ப அவர் தெளிவா சொல்றாரு, நாம் இனி பழையபடி வாழாதபடி, பழையபடி பாவம் செய்யாதபடி, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்படும். இனிமேல் பழைய சுபாவத்துக்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பழைய தன்மைகள் பாவங்கள் நம்ம சோதிக்கலாம், ஆனா நம்ம விழுந்து போக போறது இல்லை. தேவன் இயேசுவோட சிலுவையில் நம்முடைய பாவத்தையும் சுபாவத்தையும் சேர்த்து அடிச்சனால கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தொடர்ந்து பரிசுத்தமாகுதலை கை கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 5:24 வாசிங்க. கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். தெளிவா சொல்லியது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேன்னு சொன்னா உன்னுடைய மாம்சமும் உன்னுடைய ஆசை இச்சைகளையும் நீ சிலுவையில அறைந்திருக்கணும். அப்படி அறையலைன்னா எனக்குள்ள பரிசுத்தமாகுதல் நடைபெறலை, எனக்குள்ள ஆவியானவருடைய செயல்பாடு இல்லை. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் நான் பெரிய காரியங்கள் செய்யறதில்லை. அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள பரிசுத்த செயல்படுத்துறதுக்கு தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் பரிசுத்தமா வாழும்படியாதான் அவர் எனக்குள்ளாக கிரியை செயல்படுகிறார். அப்படி செயல்படுகிறவர்கள் மாம்ச இச்சைகளை அழித்து வாழ வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. பிலிப்பியர் 1:6 வசனம். பிலிப்பியர் 1:6. 5:6 சேர்த்தை வாசிச்சுட்டார். சொல்ல பாருங்க, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். பாதியில் ஒட்டவே மாட்டார். ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டார், பிடிச்சிட்டாருன்னா திரும்ப போகவே மாட்டார். அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார்.
ஒரு விசுவாசிய ஆண்டவர் ஆட்கொண்டு அவனுக்குள்ள பரிசுத்த காரியங்களை செயல்படுத்தும் பொழுது அவன் பின்மாற்றத்துக்கு போவான். ஆனா முற்றிலுமா அழிஞ்சு போமாட்டான். ஆடு நடந்து போய் சேத்துல விழுந்துடும், ஆனா சேத்து சுகமா இருக்குன்னு படுத்துக்காது. சேத்துல விழுந்த ஆடு தலையை மாட்டி எந்திரிச்சு உயிர்த்து வந்துடும். ஆனா பன்னி சேத்துல விழுந்தா படுத்துக்கும், அது எந்திக்காது. இதுதான் விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு மேல வித்தியாசம். இந்த பாவத்துல தடறி விழுந்துடுவான், ஆனா உணர்த்தப்பட்டு ஓடி வந்துடுவான். ஆவியானவர் அவனை எந்திரிச்சு முற்று முடிய இயேசு வர்ற வரைக்கும் அவனை பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார். அந்த செயல்பாடு இல்லாதவன் ரொட்டீனா, அதாவது பாவத்தை பழக்கமா செய்யறவன் விசுவாசியா இருக்குமா? பாவம் தெரிஞ்சு தொடர்ந்து செய்யறவன் ஒரு பொழுதும் விசுவாசியா இருக்க மாட்டான். அவனுக்குள்ள பரிசுத்தமாகுதல் ஒரு பொழுதும் நடைபெறாதுன்றார். 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. பாருங்க, இப்ப இது பூரணமாகல, அதனாலதான் சொல்றாரு மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ளே சரி வெளியே சரி எல்லா அசுசியும் நீங்க எல்லா அசுத்தங்களும் கலைந்து போகிறதுக்கு உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். யூ ஹேவ் டு கம்ப்ளீட். நீ அதை முடிச்சிரு. நீ தான் அதை முடிக்கணும். ஆவியா உனக்குள்ளாக செயல்படும் பொழுது நீ பரிசுத்தத்தை வாந்தித்து ஓடி ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம், ஓட்டப்பந்தயத்துல ஓடி பாதியில நிக்காதுன்றார். நீ வெற்றி உள்ள டீம்ல இருக்கிற, அதனால ஓடிட்டே இருன்ற. நீ தடறி விழுந்துடலாம், உன் காயம் ஏற்படலாம், ஆனா ஓட்டத்தை நிறுத்தாது. பவுல் தான் சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி லக்க நோக்கி நான் ஓடிட்டே இருக்கேன் என்றார். பிலிப்பியர் 2 அதிகாரம். எனக்கு ஒரு கோல் இருக்குது, கட்டாயம் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். என்னுடைய வெற்றி இயேசு போன பாதை. இயேசு போய் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டார். கேப்டன் கப்பு வாங்கிட்டாருன்னா பக்கத்துல டீம்ல விளையாடுறவங்க எல்லாருக்கும் அதுக்கு பிரைஸ் கப்பு இருக்குது. இப்ப எல்லாரும் வெற்றி பெறத்தக்கதாக ஓடணும், பரிசுத்தமாகதுல வாஞ்சித்து ஓடணும், பாவத்தை வெறுத்து ஓடணும். ஓடக்கூடிய எல்லா மனிதனையும் அவர் வெற்றியுள்ளவனாக ஆக்குறார். அதுதான் ஒவ்வொரு நிருபத்திலையும் அவர் எழுதுறார். அப்ப பரிசுத்தமாகுதல கடவுள் எனக்கு என்ன செய்றார்னா, என்னுடைய சிந்தை, என்னுடைய விருப்பம், என்னுடைய இருதயம் தொடர்ந்து புதியதாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்குது. குழந்தை பிறந்து குழந்தையாவே இருக்காது. குழந்தை 3 மாசத்துல முகம் பார்க்கணும், 5 மாசத்துல தவளணும், 8 மாசத்துல 8 வைக்கணும், 1 வயசுல நடக்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் அது மாறிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது வயது வரும்பொழுது பூரண மனிதனை அது காணப்படணும். அப்படிதான் ஆண்டவர் நமக்குள்ள மறுபிறப்பை கொடுக்கும் பொழுது நம்ம குழந்தையா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளை வளர்த்து எடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றானோ அதே போல கடவுள் நம்மளை ஒவ்வொரு பாவத்திலும் தப்பிக்க வச்சுட்டே இருப்பார். ஏதோ ஒரு பாவம் நம்மளை தொடர்ந்து அடிமைப்படுத்தும் பொழுது அதுல நம்ம மீட்கப்படுவோம். திரும்ப வேற ஒரு பாவத்துல விழுவோம், திரும்ப வேற ஒன்றுல விழுவோம். ஆனா ஒவ்வொரு முறையும் விழுந்து 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 நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஒரு கோல்டை நெருப்புல போட்டு புடமிட்டு புடமிட்டு அந்த பியூர் கோல்டு எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி கடவுள் நம்மளை சோதனையில உட்படுத்தி நமக்கு பல உபத்திரவங்களை கொடுத்து பாடுகளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளா தொடர்ந்து பாவத்தை வெறுக்கக்கூடிய செயலை செய்கிறார். பாவத்திலிருந்து அதிகமா விலகி கிறிஸ்துவோடு நெருங்கி வாழக்கூடிய வாழ்வை நமக்குள்ள அவர் செய்கிறார். எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24. அது 22, 23 வாசிங்க. அப்படி ரைட் பாருங்க, சொல்றாரு நீங்க பழைய மனுஷனை களைந்து போடு, பழைய சுபாவம் உனக்கு வராதபடி உன் உள்ளத்துல புதிய ஆவி இருக்கிறனால மெய்யான நீதி பரிசுத்தத்தை நீ கை கொண்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஆதாம் கொடுக்க தேவ சாயல் இதுதான். ஆதாம் தேவ சாயலை படைக்கும் போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தலும் இருந்தா அதை நீ திரும்ப பெற்றுக்க. நீ எதை இழந்தையோ அதை அடைஞ்சிரு. இயேசுவின் மூலமா இழந்து போன ஆதாமியுடைய சாயல் உனக்குள்ளாக வரும் பொழுது நீ பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தோடு அதிகமா வாழ முடியும் அப்படின்றத செய்கிறார். இப்ப பரிசுத்தமாகுதலுடைய நோக்கமே இழந்து போன பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதும் அதையும் கடந்து கிறிஸ்துவை போல நாம் மாற்றப்படுவது.
1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3-7 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3-7 வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆக்கிக்கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். எச்சரிக்கை. நீ கடவுள் உன்னை பரிசுத்தத்தை அழைத்திருக்கும் பொழுது நீ பரிசுத்தம் ஆகன்றதான் கடவுளை உன்னை ரட்சித்ததே பரிசுத்தமாக தான். அப்படிப்பட்டு நீ இருக்கும் பொழுது நீ புறஜாதியான போல வேசி மார்க்கத்துக்கும் கடவுளை அறியாத பிள்ளைகளை போல உலகத்தில் உள்ள இச்சைகளுக்கு ஒன்று வித்து போட்டுறாத. நீ புறஜாதியான போல வாழ்ந்தாத. உன் சாட்சியை கவனமா காற்றுக்கொள். தேவன் நீதி சரி கட்டுகிறவராக இருக்கிறான்ற காரியத்தை அவர் முன்னிறுத்துகிறார். அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18 வாசம். அப்ப இதை யார்கிட்ட சொல்றாருன்னா பவுல்கிட்ட சொல்றார். ஆண்டவர் பவுல்கிட்ட தரிசனமாகும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதான் அவர் சொல்றாரு. 17 சொல்றாரு, உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்து அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி புறஜாதிகள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இருளை விட்டு ஒளி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அவர்கள் திரும்புவதற்கு அவர்களுடைய கண்களை திறந்தருளும் போட்டு உன்னை அனுப்புகிறேன். இதுதான் நோக்கம். ஒரு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த ரட்சிக்கப்பட்டவனை இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் இடத்துல, பிசாசுடைய ஆளுகையிலிருந்து கடவுள் இடத்துல, புறஜாதி வழக்கத்துல இருந்து கிறிஸ்துவின் பிரமாண இடத்துல அழைப்பதற்காக தான் ஒவ்வொரு தேவ மனிதனையும் கடவுள் அனுப்புகிறார், உருவாக்குறார் அப்படின்றத பாருங்க. ரைட்? இப்போ பரிசுத்தமாகுதல் தான் எனது கிறிஸ்தவ அடையாளம். பரிசுத்தம் என்னிடத்துல இல்லாம நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு போலீஸ்னா அந்த போலீஸுக்கு உண்டான அந்த வேலையை அவன் செய்யறதுக்கு அவன் தகுதி உள்ளவனா இருக்கும். ஒரு டாக்டர் ஒரு சர்ஜனா இருக்கிறாருன்னா ஆப்ரேஷன் பண்ண தெரியணும். வெறும் பேரை மட்டும் நான் டாக்டரு, நான் படிச்சு முடிச்சிட்டேன், சர்டிஃபிகேட் இருக்குன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்சாதான் அந்த தொழிலுக்குரிய அடையாளத்தை அவன் பெறுகிறான். இப்போ தேவனும் நம்மளை பரிசுத்தவான்களை ஆக்கும் பொழுது நாம் அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு வெற்றி பெறும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தமாகுதலை நாம் செயல்படுத்துவது அவசியம். ரைட்? இப்போ நீதிமானாக்கப்படுதல பார்க்குறோம். கடவுள் நமக்கு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை கொடுக்குறார். நம்மளுடைய பாவத்தினுடைய குற்ற உணர்வு விடுதலை கொடுக்குறார். பரிசுத்தமாக்குதல கடவுள் நமக்கு என்ன செய்யறாருன்னா நம்ம கிட்ட ஒட்டி இருக்கக்கூடிய பாவ கரைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இவர் ஆண்டவர் அழிந்திலிருந்து ஒரு வாழ்க்கை வித்தியாசமா இருக்குங்க. இவர் முந்தி மாதிரி கோவப்படுறதில்ல, முந்த மாதிரி ஒரு பொய் சொல்றதில்ல, இப்போ ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாரு, கரெக்டா இருக்கிறாரு, ஒரு வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த சாட்சி பரிசுத்தத்தின் மூலமா வருது. இந்த சாட்சியை ஒரு மனிதன் கொண்டு இருக்கிறதுக்குரிய அடையாளம் தான் பரிசுத்தமாகுதல். இதுதான் ஒருத்தனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இவன் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறான், இவன் அன்பா இருக்கிறான், இவன் சாந்தமா இருக்கிறான்ற குணாதிசயங்களை தேவன் கொடுக்கிறார். சரிங்களா? நீதிமானாக்குதல் என்னுடைய அடையாளத்தை மாத்துது. கடவுள் எனக்கு புது லேபிள் கொடுக்குறார். இவன் அடிமை இல்லை, இவன் என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன்ற அடையாளத்தை கொடுக்குறார். அது நீதிமானாக்கப்படுதல் நடக்குது. ஆனா பரிசுத்தமாக்குதல்ல கடவுள் என்னையவே மாத்துறார். என் அடையாளத்தை மாத்திரல்ல, என்னுடைய கேரக்டரை மாத்துறார், என்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்துறார், என்னுடைய சுபாவத்தை மாத்துறார். இதுதான் சகேயுக்கு நடந்துச்சு. சகேயு ஆயக்காரன், மோசமா எல்லா இடத்துல லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்தவன். இயேசு அவனை பார்க்குறாரு. நல்லா அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு அவனை சந்திக்கிறார். அவன் காட்டத்தீ மரத்தில் ஒளிஞ்சிருக்கிறான். அவன் இயேசுவை சந்திப்பதற்கு வெக்கப்பட்டு நிற்கிறான், குள்ளமா இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து, சகேயுவே நீ என்னுடைய மகன் சொல்லலை, சகேயுவே நீ நம்ம வீட்டில் சாப்பிடணுன்றார். அவன் இறங்கி சந்தோஷமா போறான்.
போய் அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அவனை மன்னித்து அவனை ஒப்புரவாக்கி அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை அவன் கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பையும் அவன் ருசி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், ஐயா நான் வாங்கின லஞ்சத்தான் நாளத்தனையை திரும்ப கொடுத்துட்றேன், யார்ட்டையாச்சும் நான் 100 ரூபா வாங்கினா 400 ரூபாயை திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி அவன் போய் கொடுத்துட்டான் வீடு வீட. அதுக்கப்புறம் தான் கடவுள் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான்றார். அவன் மரத்துல உட்காரப்ப சொல்லலை, அவன் வீட்டில் வந்து அவனோட சாப்பிட்றப்ப சொல்லலை, நல்லா சாப்பாடு போட்டான்பா இவனும் ஆபிரகாமின் குமாரன்லாம் சொல்லலை. எப்போ அவனுடைய பழைய சுபாவத்தை அவன் மாற்றி அவன் வாங்கின அந்த லஞ்சத்துக்கு தீர்மானம் பண்ணி வாங்க 100 ரூபா நான் ஒருத்தட்ட லஞ்சம் கொடுத்து இல்லை என்கிட்ட ஒருத்தர் 100 ரூபா பிடுங்கிட்டு போயிட்டாரு, அவர் திரும்பி வந்து 400 ரூபா கொடுக்கும்போது நான் அவர் எப்படி பார்ப்பேன்? ஏன்னா அநியாயமாக வாங்கிட்டு வாங்கின காசு இல்லாமல் கூட அவன் காசு தரான், இவன் தானே உண்மையான மனிதனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி சகையுடைய வாழ்க்கை முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெரிய மாற்றம். இயேசுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுச்சு. அதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன், இவனுக்கு இந்த இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதெல்லாம் எனக்கு நடைபெறணும். இந்த அனுபவம் இல்லாம நம்முடைய ரட்சிப்பு பயனற்றது. இந்த அனுபவமும் அடையாளமும் என் வாழ்க்கையில வெளிப்படாம நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை. ஏசுவன் பாவத்துக்காண்டி மனுஷார், கை தூக்கிட்டேன். அவரை நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிட்டேன். அவர் தான் ஆண்டவரா? ஆமா. அவருடைய பிள்ளையா வாழ ஆசைப்படுறியா? ஆள ஆசைப்படுறேன். ஏன் ஸ்தானம் கொடுத்து வாப்பா நீ ஆண்டவருடைய பிள்ளை, அப்படிலாம் பைபிள் சொல்லவே இல்லை. அதான் பெருமையினே பெயர் கிறிஸ்தவர்களா, பாரம்பரிய கிறிஸ்தவர்களா, எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியனு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சர்ச்சில் இருக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளை, அப்படிலாம் பைபிள் சொல்லலை. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டன்னா இந்த அனுபவம் உனக்குள்ளாக இருக்கணும். இந்த ரட்சிப்பில் சொல்லப்பட்ட எல்லாம் உனக்கு நடக்கணும். கடவுள் உன்னை முன் குறிச்சிருந்தாருன்னா உன்னை அழைச்சிருப்பார். கடவுள் உன்னை அழைச்சாருன்னா உனக்கு புதிய இருதயத்தை கொடுப்பார். புதிய இருதயத்தை கொடுத்தா பாவத்தை குறித்த துக்கத்தையும் மனம் திரும்புதலையும் கொடுப்பார். மனம் திரும்புதலை கொடுத்த கடவுள் இயேசுதான் மெய்யான ரட்சகர்கிற ஆழமான விசுவாசத்தை கொடுப்பார். அந்த விசுவாசத்தின் மூலமா நீ கடவுளால நீதிமானா தீர்க்கப்படுற. அந்த தீர்க்கப்படுறதின் மூலமா நீ கடவுளுடைய பிள்ளை என்கிற உணர்வோடு இருக்கிற. நீ கடவுளுடைய பிள்ளைன்னா உனக்கு காணப்படக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் பரிசுத்தம் தான். இதுதான் ஆண்டவர் நோவாவை அழைக்கும் பொழுது அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினான். இதுதான் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது விக்கிரக வழிபாடை விட்டுட்டு இந்த கடவுளை உண்மையா தேடினான். இதுதான் யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இதுதான் பேதுரு, இதுதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும். இந்த பரிசுத்தம் ஆகுதல் தான் என்ன உண்மையாகவே தேவனது பிள்ளையாக மாற்றுகிறது. பாவம் ஆளக்கூடிய அந்த குணாதிசயத்தை கடவுளிடத்துலேருந்து எடுத்து போடுறார். ரைட்? இப்போ நான் எப்படி ஆகுறது? எனக்கு இப்போ ஆசை இருக்குது, நான் பரிசுத்தமாகணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன செய்யறது? நான் எப்படி பரிசுத்தமாகிறதுனா ஆண்டவர் ஒரே ஒரு கருவியை தான் கொடுத்துருக்கிறார். யோவான் 17:17 வாசி. இயேசு தான் வாயால சொன்ன வார்த்தை. யோவான் 17:17. எப்படி ஒரு விசுவாசி பரிசுத்தமாக முடியும் அவர் சொல்றாரு. அப்ப எது பரிசுத்தமாக்கும்? சொல்ல தேவனது சத்தியம் நிறைந்த இந்த வேத வார்த்தைகளை படிக்கதான் கடவுள் எப்படி விரும்புறாரு, கடவுள் எப்படி வாழ விரும்புறாரு, கடவுள் என்ன சொல்றாரு, கடவுளுடைய இருதயம் எப்படி, கடவுள் என்ன பிரமாணத்தை கைக்கொள்ள விரும்புறாரு, இதை வாசிச்சாதான் பரிசுத்தமாக ஆக முடியும். வசனம் இல்லாம சத்தியம் இல்லாம ஒரு பொழுதும் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. 19வது வசனம் வாசிங்க. அதுலயே இப்ப இயேசு பாருங்க, அவர் பரமேறுவதற்கு முன்னாடி சீசர்கள்ட்ட பேசின வார்த்தை, அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி. ஒரு விஷயம் சத்தியத்தினாலதான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். இவர்களுடைய வார்த்தையினால் அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்றார். இயேசு பரிசுத்தல பூரணமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த பின்பற்றக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்னையவே பரிசுத்தமாக்குறேன் அப்படின்றார். அப்ப பரிசுத்தம் குறைவா இருந்துச்சா? எந்த வகையில் அவர் தன்னை பரிசுத்தமா ஆக்குறதுக்கு வளர்ந்தார்? அவர் மாம்சத்துல இருந்து மனிதனாக தன்னை பரிசுத்தலே வளர்த்தி கொள்ள வேண்டிய தேவை இருந்துச்சு. அவர் மனுஷகுமாரனா இருந்த பொழுதும் அவருடைய மாம்சம் பாவ சரீரமான மாம்சம் தான் கொண்டு இருந்தார். நீங்கள் நானும் அழியக்கூடிய இதே பாவ சரீரத்தை கொண்டு இருந்தார். உங்களுக்கும் எனக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பாவ உணர்ச்சிகளும் இயேசுக்கு உடம்புல இருந்துச்சு. நீங்கள் நானும் சோதிக்கப்படக்கூடிய எல்லா சோதனையும் சரீரத்தில் அவருக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு என்ன சரீர பாவங்கள்லாம் ஏற்படுமோ இது எல்லாம் அவருடைய சரீரம் தூண்டியது. ஆனா இயேசு உள்ளான ஆவியின் பலத்தினால
தன்னுடைய சரீரத்தை ஆட்கொண்டு இறுதி வரை சிலுவையில மறிக்கிற வரை அதை பரிசுத்தப்படுத்தி காத்து கொண்டார். தன்னுடைய சரீரத்தை எந்த இடத்துலையும் அவர் அசுத்தமாக கரைப்படுத்தி கொள்ளலை. அதனாலதான் அவர் சொல்றார், நான் என்னைய பரிசுத்தமா ஆக்குறேன். எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார். இயேசுவே தன்னை பரிசுத்தத்துல வளருவதற்கான தேவையும் அவசியமா இருந்தது. எபேசியர் 5:26-27 கடைசியா முடிக்கலாம். எபேசியர் 5:26-27. எபேசியர் 5:26-27 வாசி. பாத்தீங்களா? இப்ப சிலுவை மரணத்துடைய வேல்யூ சொல்லுது. இயேசு ஏன் தான் ஜீவன் அதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு சபைய தான் வசனத்தின் மூலமா முழுக்குனால சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கி, ஒரு கரை இல்லாம ஒரு திரை இல்லாம எந்த விதமான பிழையும் இல்லாம பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையா தனக்கு நிறுத்தணும். மணவாளன் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி மணவாட்டியும் பரிசுத்தமா இருக்கணும். மணவாளனுக்கு ஏற்ற சிந்தையும் எண்ணமும் கொண்டு இருக்கிறதற்காக தான் சபையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை இயேசு வேத வசனத்தின் மூலமா செய்கிறார். இப்போ உங்களை என்னையும் கடவுள் பரிசுத்தமாகணும்னா உங்களுக்கு எனக்கும் வேத அவசியம். வேதத்தை படிக்காம தியானிக்காம சிந்திக்காம சத்தியத்தை கேட்காம நீங்களும் நானும் பரிசுத்தத்துல ஒரு புள்ளி கூட வளர முடியாது. அனுதினமும் வேதம் வாசிக்கிறவன்னா பரிசுத்தத்துல வளர முடியும். சத்தியத்தை கேட்க கேட்க அதை கடைபிடித்து வாழதான் பரிசுத்தமாகுதல் உண்டாகும். இந்த பரிசுத்தமாகுதலை நான் வளராம போன வருஷமாவது எந்த வருஷமும் நான் இருக்கிறேன், 4 வருஷத்துக்கு பார்த்தா அதே மனிதனாவே நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள பரிசுத்தமாகுதல் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கல. இப்ப எனக்குள்ள பரிசுத்தமாகுதல் நடைபெறணும்னா நாளுக்கு நாள் நான் வளரணும். குழந்தை 1 வயசுல அப்படியே இருக்கக்கூடாது. குழந்தை 2 வயசுக்கு வரும்பொழுது அதோடைய புத்தி மாறணும், வளர்ச்சி மாறணும். 3 வயசுல வளரணும், 4 வயசுல வளரணும். அது பூரணமாகிற வரைக்கும் அந்த குழந்தை புத்தியிலையும் ஞானத்திலையும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப அப்படிதான் கடவுள் உங்களை என்னையும் பரிசுத்தமாகுதல்ல வளரும்படியா எதிர்பார்த்தா அதை செய்யணும். இப்போ உட்காந்து யோசிங்க, என் வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டவனா? பரிசுத்தல வளர்ந்துருக்கனா? இன்னும் என்னென்ன பாவம்லாம் என்கிட்ட இருக்குது? எந்தெந்த பாவத்தெல்லாம் நான் மேற்கொண்டு கடவுளுக்கு பிரியமா வளரணும்? அந்த அனுபவத்தில் நம்ம கடந்து வந்தாதான் இந்த உலகத்துல நம்ம பிசாசையும் மாம்சத்தையும் உலகத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய பலனை பெற முடியும். இப்படிப்பட்ட மேலான ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை கடவுள் நம்மளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ரைட்.